வெல்கம் டு ட்ரை டு ஸ்பீக் யூடியூப் சேனல். நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதை பற்றி அப்படின்னா, நம்மளோட தமிழக முதல்வர் அவர்கள் டெல்லி சென்று நடைபெறவிருக்கின்ற நிதி நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அப்படின்ற. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் நேற்று போய் வெற்றிகரமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டார். அவர் கலந்து கொண்டு சில பல கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகிட்டு இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக் அப்படின்னு நிதினா என்ன நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நிதி நினைக்கும். அது நிதி கிடையாது. ஆக்சுவலாக NITI நிதி அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ அதுதான் NITI, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதுதான் நிதி ஆயோக். ஆக்சுவலாக அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நேற்று பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட அனைத்து மாநில முதல்வர்களையும் சந்தித்து மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நம்ம துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் அமைச்சர்கள் இவர்கள் மூலமாக சந்தித்து முக்கியமான விஷயத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, 2047 வளர்ந்த இந்தியாவாக நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுபோக முக்கியமாக ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் இணைந்து இணக்கமாக செயல்பட்டால் அனைத்து இலக்கையும் இலகுவாக சாதித்து விட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எந்த ஒரு செயலையும் இலகுவாக செயல்பட்டு முடித்துவிட முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. உண்மையே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அதாவது 2047 வளர்ந்த இந்தியாவாக உருவாக்கணும் அப்படின்றதான் அந்த நேற்று நடைபெற்று முடிந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதன்படி பார்க்கும்போது நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவரோட சில சிறப்புரையாற்றி இருக்காருன்னு சொல்லப்படுது. அதில் அவர் முதல்வர் அவர்கள் பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்று கோரிக்கையின் அடிப்படையில் அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் சந்தித்து பேசியிருக்காங்க. அவர் சந்தித்து பேசினதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, PMC இந்த கல்வி திட்டத்திற்கு கடந்த 2024-25 ஆண்டுக்கான நிதி 2200 கோடி இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த சில மாநிலங்கள் அந்த PMC திட்டத்திற்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாததன் விளைவாக அவங்க அந்த நிதியை வழங்காமல் இருக்காங்க, மறுக்கப்படுகிறது. அதில் அந்த நிதியை வழங்குங்க, இதனால தமிழக பள்ளியில் உள்ள மாணவர்கள் பாதிக்கப்படுகிறாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. அதே போல தமிழக முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட இந்தியா வளர்ந்த இந்தியாவாக மாற எங்களோட பங்கு அதிகமாகவே இருக்கு. வருவாய் இப்போ நாங்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஒப்பிடும்போது எங்களோட வருவாய் அதிகமாக தான் நாங்கள் வருவாய் வளர்ச்சி அதிகமாக உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த 2047 வளர்ந்த இந்தியான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட $30 ட்ரில்லியன் அளவுக்கு பிசினஸ் டெவலப் பண்றதா நோக்கம். ஸோ இதுல இன்னொரு கருத்தையும் பிரதமர் அவர்கள் வலியுறுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு இடத்தை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த சுற்றுலாத்தலம் ஒட்டிய நகரங்கள் மிக மிகவும் உயர்ந்த பொருளாதார வளர்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இதுல முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டும் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு இந்தியா கூட்டணியில் உள்ள சில மாநில முதல்வர்கள் கலந்து கொள்ளல. இப்போ கேரளா, கர்நாடகா சீதாராமையா, கேரளா பினராயி விஜயன் அவர்கள், மேற்குவங்கம் மம்தா பானர்ஜி, ஒரு பீகார் நிதிஷ்குமார், பீகார்காரரு, அப்புறம் இவங்க மாதிரி ஒரு 4 முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஸோ அது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கான நிதியை ஒதுக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கையை வைத்துள்ளார். இது போக பார்த்தோம் அப்படின்னா 15th ஃபினான்சியல் கமிஷன், அதாவது 15வது நிதிக்குழு அந்த பரிந்துரையின்படி கிட்டத்தட்ட 41% மாநில, அதாவது மத்திய அரசு தன்னோட வரி பங்கீடை மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரையும் கடந்த 4 ஆண்டுகள்ல 36.6 விழுக்காடு வரி பகிர்வு தான் வழங்குறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இது போக முதல்வர் அவர்கள் 50% வரி பங்கீடு எங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லப்படுது. ஸோ ஆக மொத்தம் இந்த ஆண்டு நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டம் ஒரு வெற்றிகரமாக அமைந்து முடிந்தது என்று சொல்லப்படலாம். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் அந்த அந்த சக்சஸ் வெற்றிக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் அனைத்து மாநில முதல்வர்களையும் நேரடியாக சந்தித்து ஒரு எளிமையான கூட்டமாக தான் கருதப்படுகிறது. இன்னொன்று என்ன,
இந்த கூட்டத்தின் மூலம் முதல்வர் அவர்கள் நேரடியாக அந்தந்த மாநில முதல்வர்கள் நேரடியாக பிரதமரோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இன்ட்ராக்ட் பண்ணி தன் மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை வலியுறுத்தி சொல்லலாம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பிஜேபி மன்னிக்கவும், புதுச்சேரி ரங்கராஜசாமி அவர்களும் கலந்து கொள்ளவில்லை. ஸோ மொத்தம் 4 முதலமைச்சர்கள் மற்றும் ஒரு துணை நம்ம புதுச்சேரிக்கார தவிர மற்ற எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம். நிதி ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.